ஓகே நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.11 பாருங்கள். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் யூடிவி ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் விடியூ. ஓகே, ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்குமே நமக்கு இது மெத்தடு, இந்த மெத்தடில் தான் போட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொஷினில் கேட்க மாட்டாங்க. ஒன்லி எவால்யூவேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இன்டெகிரேட் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் பார்த்துட்டு போடணும். எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம், உங்களுக்கு பார்த்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம யூடிவி அப்படிங்கிற ஃபார்முலாவில் the success of this method on the proper choice of u, அதாவது யூங்கிறத கரெக்டாக நம்ம சாய்ஸ் எடுத்தோம். யூன்னு எடுக்கணும், ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிற ரெண்டு ஃபங்க்ஷனில் ஒன்று யூன்னு எடுத்துக்கணும், ஒன்று டிவின்னு எடுத்துகிட்டு தான் நம்ம இதில் அப்ளை பண்ணணும். அதில் யூ அப்படிங்கிறது எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, the integral contains only non-integral functions டைரக்ட்லி ஃபார்ம் த ஃபார்முலா. அதாவது நான் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. லைக் லாக் எக்ஸ், டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸெட்ரா. வி ஹாவ் டுக் த நான் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன். இதெல்லாமே நமக்கு நான் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஆஸ் யூ. அண்ட் அதர் வந்து நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா டிவி அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கணும், ரிமைனிங் என்ன பண்ணால் டிவி எடுத்துக்கணும். த இன்டெக்ரல் கண்டைன்ஸ் போத் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் அண்ட் ஒன் ஆஃப் த இஸ் எக்ஸ் பவர் என். அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் பவரில் இருக்குது அப்படின்னா, அதாவது பாலினாமியலில் இருக்குது அப்படின்னா, அதை நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா யூ அப்படின்னு எடுத்துக்கணும். ரிமைனிங்லாம் இது மாதிரி லாக் எக்ஸ் டான் எக்ஸ், அதாவது இந்த எக்ஸ் இல்லாமல் லாகு டான் அப்படின்றது அதை யூன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஃபார் அதர் சாய்ஸ் ஆஃப் இட் இஸ் அவர்ஸ். ஓகேங்களா, அதுக்கு மேலே நம்ம வந்து யூங்கிறது வந்து நம்ம சாய்ஸில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்கள், ஃபங்க்ஷன் வந்து சம் பாருங்கள். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இதில் எக்ஸுங்கிறது இருக்குங்களா பாலினாமியல், அதாவது எக்ஸ் பவர் என் அப்படிங்கிற ஃபார்மேஷனில் இருந்தாவே அதை நம்ம யூன்னு எடுத்துக்கணும். அப்போ இது யூ, இது ரிமைனிங் இருக்கக்கூடிய இது டிவி, அதுதான் இங்கே எடுத்துருக்கோம். யூங்கிறது எக்ஸு, இது யூன்னு எடுக்கிறதுனால இது டிவி அப்படிங்கிறது காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். யூன்னு எடுக்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிவின்னு எடுக்கிறத இன்டெகிரேஷன் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ அப்படின்னு எடுக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிவி அப்படின்னு எடுக்கிறத இன்டெகிரேஷன் பண்ணணும். ஏன்னா நமக்கு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியூ, அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸு. டிவியை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா வின்னு கிடைக்கும். காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சைன் எக்ஸ். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, யூவி மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் விடியூ ஃபார்முலா போட போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து இது வந்து யூடிவிங்கிற ஃபார்மேஷனில் எடுத்துருக்கனால ஃபார்முலா இதை அப்ளை பண்ண போகிறோம். யூங்கிறது என்ன இருக்குது எக்ஸு, இது யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூவில் யூவோட வேல்யூ எக்ஸு, வியோட வேல்யூ சைன் எக்ஸ், அதான் எக்ஸு சைன் எக்ஸ் போட்டிருக்கோம், மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் விடியூ, வியோட வேல்யூ சைன் எக்ஸு, டியோட வேல்யூ டிஎக்ஸ். ஓகே, இப்போ இது இன்டெகிரேஷன் பண்ணணும். ஏன்னா இன்டெகிரேஷன் சிம்பிள் இருக்குது, இதில் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். சைன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். எப்பயும் போல் நமக்கு வந்து இன்டெகிரேஷனாகவே கான்ஸ்டன்ட் டேர்ம் சி போட்டுக்கும். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாக் எக்ஸ் டிஎக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லாக் எக்ஸு டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்லாம் கொடுத்தா நம்ம அதை தான் யூன்னு எடுத்துக்கணும், வேறு ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது பாருங்கள். அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸு, டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவி. அப்போ யூவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப டியூ இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x இன்டூ டிஎக்ஸ். ஓகேங்களா, இப்போ நமக்கு டிவி இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், வி கிடைக்கும். இதை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூனா யூவோட வேல்யூ நமக்கு லாக் எக்ஸ், வியோட வேல்யூ எக்ஸ். ஓகேவா, அதான் எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் வியோட வேல்யூ எக்ஸு, டியூவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது 1/x டிஎக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆச்சுன்னா டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம யூன்னு எடுத்துக்க போகிறோம், டிஎக்ஸை டிவின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, டிவியை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், வி, டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ். ஏன்னா டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகே, ஃபார்முலா அப்ளை பண்ண யூவிங்கிறப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் வி டியூனா வியோட வேல்யூ எக்ஸு, டியோட வேல்யூ 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், அதுதான் போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் இது அப்படியே இருக்குன்னு இது டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம மறுபடியும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் சப்ஸ்டியூஷன் மெத்தட், அதாவது சேஞ்ச் இன் வேரியபிளுக்கு மாற்றி போட போகிறோம். √1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா டீன்னு எடுத்துக்க போகிறேன். சாரி, எக்ஸ் ஸ்கொயரில் √1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டீன்னு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டீன்னு எடுத்தோம்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ண சேஞ்ச் இன் வேரியபிளாகவே டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். 1 0 ஆயிரும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2x இன்ட்டு டிஎக்ஸு,
டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா dt அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ எக்ஸ் டிஎக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த -2 கொண்டு இங்கே டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்கே எக்ஸ் டிஎக்ஸ் தான் இருக்குது. அப்போ அந்த எக்ஸ் டிஎக்ஸ் பதிலாக என்ன போட்டுக்கலாம் -dt/2. இந்த √1 - x² தான் √t. ஓகே, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இந்த 2 தான் நமக்கு 1/2 அப்படின்னு வச்சுருக்கோம். dt/√t. அப்போ √t-யை நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறப்போ √t-னா என்ன அர்த்தம் t⁻1/2. அது நியூமரேட்டர் போகிறப்போ t⁻−1/2ன்னு கிடைக்கும். அப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறப்ப நமக்கு x⁻n ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ t⁻−1/2 + 1/−1/2 + 1. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ t⁻1/2 வரும். இங்கே ஒரு 1/2 வரும். அந்த 1/2 தான் நியூமரேட்டர் 2ன்னு போயிடும். t⁻1/2 தான் நம்ம √t அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா √t கிடைக்கும். அந்த டீக்கு பதிலாக 1 - x². ஓகேங்களா. இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் மெத்தட் போட்டுருக்கோம். ஓகே, இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 2x/1 - x². இப்போ இந்த இடத்துல tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் நம்ம அப்படியே அதை யூன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது வேறு இருக்கனால ஃபஸ்ட்டு இதை சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு மாற்ற போகிறோம். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x = tan θன்னு எடுக்க போகிறோம். ஏன் tan θன்னு எடுக்கிறோன்னா இதுக்கு போடுறப்போ 2 tan θ/1 - tan² θன்னு வரும். 2 tan θ/1 - tan² θ அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ அதுக்கு பதிலாக ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போட போகிறோம். tan 2θங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணி போட போகிறோம். அதனால தான் x = tan θன்னு மாற்றணும். அப்படின்னா dx என்ன கிடைக்கும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ sec² θ dθன்னு கிடைக்குங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் நான் மாத்திரம் பாருங்கள். tan இன்வர்ஸ் ஆஃப் 2 × x பதிலாக tan θ/1 - tan² θ dxக்கு பதிலாக sec² θ dθ. 2 tan θ/1 - tan² θனா tan 2θங்கிறது ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இப்போ tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆச்சுன்னா 2θன்னு வரும். sec² θ dθ. ஓகேங்களா. இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன் இந்த 2வை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா θ × sec² θ dθ. ஓகே, இப்போ இது வந்து u, இது வந்து dv. ஏன்னா இது x இருக்கிற மாதிரி தீட்டான்னு இருக்குது. ஓகேங்களா. ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக தீட்டாவில் இருக்குது. u வந்து தீட்டான்னு வச்சுக்க போகிறேன். dv வந்து sec² θ dθன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ dθன்னு கிடைக்கும். இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் sec² இன்டகிரேட் பண்ணால் tan θ. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ uv - integral v du. ஓகேங்களா. இது ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். uv - integral of v du ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ uvங்கிறது தீட்டா tan θ -vங்கிறது tan θ duங்கிறது dθ. tan θவை இன்டகிரேட் பண்ண ஃபார்முலா என்ன log secant θ. ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா log secant θவை மாற்றிருக்கோம் பாருங்கள். secant θ அப்படின்னா 1 + tan² θவா கண்ணே. அப்போ secant θனா என்ன கிடைக்கும் நமக்கு √1 + tan² θவா. அப்போ √1 + tan θ அப்படிங்கிறது நமக்கு இங்கே என்ன இருக்குது எக்ஸ்ன்னு இருக்கா. அதனால தான் 1 + x². அதுதான் இங்கே போட்டிருக்கோம். tan θக்கு பதிலாக 1 + இந்த ஸ்டெப்பே வேணாம். இதை நீங்கள் ஃபுல்லாகவே எழுத வேணாம். இதை நீங்கள் பட்டோம்னா √1 + x² வந்துடும். இது தீட்டாக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். tan θ அப்படிங்கிறது தீட்டாக்கு பதிலாக tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, tan θக்கு பதிலாக எக்ஸ். இங்கே பாருங்கள் தீட்டா இதுலேருந்து மாற்றுறப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸுங்கிறது tan θ. ஓகேவா. ட்ரூ லாக் ஆஃப் √. இது எப்படி வந்ததுன்னு தெரியுதுங்களா. அதுதான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். secant θவோட வேல்யூ √1 + x². ஓகேங்களா. இது வந்து நீங்கள் இது சம்மில் நடுவில் போடணுங்கிறதுல உங்களுக்கு வேணும்னா ரஃபாக லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெர்னோலிஸ் ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். லாஸ்ட்டில் சொன்னது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பெர்னோலிஸ் ஃபார்முலா தான். அதில் வந்து udvன்னு மட்டும் வச்சு போட்டோம். இதுலேயும் அதே udv தான். இதில் வந்து பார்த்தோன்னா பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. யூஸிங் பெர்னோலிஸ் ஃபார்முலான்னு போடுறப்போ uv - u'(v1 + u'(v2) - எக்ஸட்ரா இது போய்கிட்டே இருக்குன்னு. இது வந்து நீங்கள் 12லேயும் இந்த ஃபார்முலா படிப்பீங்க. அதாவது பாருங்கள் ஆல்டர்னேட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு uv மைனஸ் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன். மேலே போட்டிருக்கிறது டெரிவேட்டிவ், கீழே வச்சுருக்கிறது இன்டகிரேஷன். u வந்து டெரிவேட்டிவ், v வந்து இன்டகிரேஷன். ஓகேங்களா. u'(v2) - எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். பாருங்கள் u', எல்லாம் சக்ஸசிவ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் u. v1 v2 v3 இது எல்லாமே நமக்கு என்னென்னா இன்டகிரேஷன் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு யூஸிங் பெர்னோலிஸ் தியரம்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னாலும் நமக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருக்கும். அனதர் ஒன்று வந்து பார்த்தோன்னா e⁻log அது மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதெல்லாம் நமக்கு dvன்னு எடுத்துக்கணும். ஒன்லி பாலினாமியல் ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா யூன்னு எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ ஃபினிஷ் ஆகும். இதுவே வந்து e⁻xன்னு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ e⁻x போயிட்டே இருக்கும். பட் இதுவே உங்களுக்கு x³ x⁻7 அப்படிலாம் இருந்தால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நின்றும். அதுக்கு மேலே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால் பாலினாமியல் ஃபங்க்ஷனை நம்ம யூன்னு எடுத்துக்கணும். ரிமைனிங்கை வந்து நீங்கள் dv அப்படின்னு எடுத்துக்கணும். பாருங்கள் x × e⁻x. இது நீங்கள் வந்து லாஸ்ட் எக்ஸ் இப்போ நான் சொன்னலவா அதை ஃபார்முலா அதாவது udv = uv - integral v duன்னு ஃபார்முலாவில் போட்டிங்கனாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும்.
ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். uv இது வந்து u இது வந்து dv எடுத்துக்கிட்டோமா. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். u1 is equal to டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ dx அப்படின்னு போடாதீங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுறோம். ஓகேங்களா. அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இது u டேஸ் அப்படியே இருக்கட்டும். நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துருச்சு அப்படின்னாவே விட்டுறலாம், ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும், அதனால் இதோட நிறுத்திக்கலாம். அடுத்து dv is equal to e power x. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறப்போ vன்னு கிடைக்கும், இதை இன்டெகிரேட் பண்ணால் e power x. அகைன் மறுபடியும் இதை v இன்டெகிரேட் பண்ணுறப்போ v1, இதை இன்டெகிரேட் பண்ணுறப்போ e power x. நமக்கு இதோட போதும், ஏன்னா இங்கே u1 மட்டும் தானே கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் இதுவும் v1 வரைக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஃபார்முலா எழுதுகிறப்போ uv மைனஸ் u1 v1 ப்ளஸ் அதுக்கப்புறம் எக்ஸட்ரா போடலாம். நமக்கு இந்த 2 ஃபங்க்ஷன் மட்டும் தான் கிவனில் இருக்குது, ஸோ அதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கோம். நமக்கு u1 v1ஓட ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்போது uvங்கிறப்போ uவோட வேல்யூ x e power x மைனஸ் u டேஷோட வேல்யூ 1, v1ஓட வேல்யூ e power x ப்ளஸ் c. இதுக்கப்புறம் நமக்கு கிடையாது, அதனால் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணிட்டோம். இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ e power x ப்ளஸ் c. ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு e power xன்னு இருக்குது. இதில் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது நமக்கு u, e power 5x அப்படிங்கிறது நமக்கு dv. ஓகே, இதை நமக்கு ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ u டேஷ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா du பை dxன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதனால தான் dx இந்த சைடு போடலை, இங்கே u டேஷ் அப்படின்னே இருக்குது. ஓகே, இதை இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 2x. அகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ u டபுள் டேஷ்னு மாறிடும். இது நமக்கு 2 மட்டும் இருக்கும், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண 1. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, அடுத்து பண்ண உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். இந்த டேர்ம் நம்ம வந்து எடுத்துக்க போகிறதில்ல. இங்கே பாருங்கள், dv அப்படிங்கிறது e power 5x இன்ட்டு dx தான் நம்ம dvன்னு சொல்கிறோம். இதை இன்டெகிரேட் பண்ணுறப்போ v is equal to e power 5x. இன்டெகிரேட் பண்ணுறப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மோர் தென் 1 இருந்தால் அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கோ. ஓகே, அகைன் இதை மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணுறப்போ e power 5x by 5ன்னு வரும். ஆல்ரெடி ஒரு 5 இருக்கனால 25. அடுத்து v2 பண்ணுறப்போ e power 5x by 5ன்னு வரும். 25 இருக்கனால 125. ஓகேங்களா. நீங்கள் இதை 25ன்னு போட்டுக்கலாம், இல்லை 5 ஸ்கொயர் 5 கியூப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ uv x squared e power 5x by 5 மைனஸ் u1 v1. ஓகேங்களா. ப்ளஸ் u2 v2. ஆல்டர்னேட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகி வரும். அவ்வளோ நீ கண்டுபிடிச்சது தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். 25 தான் 5 ஸ்கொயர் போட்டிருக்கு. இது 1 நீ அங்கே இருக்கிற மாதிரி 25னே போட்டுக்கலாம், 125னே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே கண்ணா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் கியூப் காஸ் எக்ஸ். அதே ஃபார்மேஷன் தான் கண்ணா. எக்ஸ் கியூப் பை யூன்னு எடுத்துக்கிட்டோங்களா. இது பாருங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்டே வரும். u டேஸ் அப்படிங்கிறப்ப 3x ஸ்கொயர், u டபுள் டேஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, ஆல்ரெடி 3 இருக்கனால 6x கண்ணு. u ட்ரிபிள் டேஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 6ன்னு மட்டும் கிடைக்கும். இதை மறுபடியும் பண்ணால் 0. நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் வந்தால் அதோட நிறுத்திடலாம். அடுத்து dvங்கிறது காஸ் எக்ஸ். இதை இன்டெகிரேட் பண்ணுறப்போ v is equal to sin x வரும். v1 இதை மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸு, மைனஸ் அப்படியே இருக்கட்டுக்கண்ணு. v2 காஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் sin எக்ஸு, அகெயின் sin எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ். ஓகேங்களா. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். uv மைனஸ் u டேஸ் v1 ப்ளஸ் u டபுள் டேஸ் v2 மைனஸ் u த்ரீ டேஸ் v3. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக அந்த சைன் அப்படியே எடுத்து அதை அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதே ஃபார்மேஷன் தான். e பவர் எக்ஸ் கியூப்பு e பவர் மைனஸ் எக்ஸ். ஓகே, அப்போ யூங்கிறது எக்ஸ் கியூபாக்கன்னு, அப்போ u டேஸ் அப்படிங்கிறது 3x ஸ்கொயர், u டபுள் டேஸ் அப்படிங்கிறது 6x, u ட்ரிபிள் டேஸ் அப்படிங்கிறது 6. ஓகேங்களா. அது மாதிரி dv is equal to e பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ v அப்படிங்கிறப்ப நமக்கு e பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1 கிடைக்கும், ஏன்னா இது மைனஸ் இருக்கிறனால. அடுத்து v1 அப்படிங்கிறது இதை மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணால் e பவர் மைனஸ் எக்ஸ் தான் வரும், பை ஒரு மைனஸ் 1 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஒன்னால ப்ளஸ்ஸாக மாறிடும். v2 is equal to e பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1 வரும். அடுத்து v3 அப்படிங்கிறது e பவர் மைனஸ் எக்ஸ் ஒரு மைனஸ் 1 வரும், ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால ப்ளஸ். ஸோ இதை தான் நமக்கு எடுத்து uv u டேஸ் v1 மைனஸ் ப்ளஸ் u டேஸ் v2 மைனஸ் u ட்ரிபிள் டேஸ் v3 அப்படிங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9x e பவர் 3x. 9 இஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே எடுத்துருங்க. நமக்கு யூங்கிறது எக்ஸு, அப்போ u டேஸ் அப்படிங்கிறது 1, அவ்வளோதான். dv அப்படிங்கிறது நமக்கு e பவர் 3xக்குன்னு. அப்போ v1 is equal to e பவர் 3x, ஃபஸ்ட்டு v தான் கண்டுபிடிக்க முடியும். dvலேருந்து v கண்டுபிடிச்சோம்னா e பவர் 3x by 3. அடுத்து v1 கண்டுபிடிச்சிங்கன்னா e பவர் 3x by 3ங்கிறது ஆல்ரெடி இருக்குது, மறுபடியும் ஒரு 3 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 9. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அப்புறம் 9 உள்ளே கொண்டு போய் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அடுத்து x இன்ட்டு சைன் 3xும் அதே தான் கண்ணு. u is equal to x, அப்போ u1 is equal to u1 இல்லை u dash is equal to 1. அப்போ dv is equal to sin 3x, அப்போ v is equal to minus sin cos 3x divided by 3. ஏன்னா சைனை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணால் காஸ் கிடைக்கும். அடுத்து v1 is equal to minus
காசை இன்டகிரேட் பண்ணால் sin x கிடைக்கும். அந்த 3x பண்ணுறப்போ மறுபடியும் ஒரு 3 கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு 3 இருக்கனால 9. ஸோ அதை தான் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அடுத்து இதுவும் அதே மாதிரி போட்டுருவீங்களா? 25 இஸ் கான்ஸ்டன்ட்டும் u is equal to x, dv is equal to e power minus 5x. ஸோ அப்போ u dash equal to 1. அப்போ v is equal to e power minus 5x by minus 5 இன்டகிரேட் பண்ணோம்னா அடுத்து v1 is equal to e power minus 5x by minus 5 வரும். ஆல்ரெடி ஒரு minus 5 இருக்கனால 25. ஸோ எடுத்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? பாருங்கள், ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. ஓ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 27 எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு யூவாக எடுத்துக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? u dash equal to 2x, u double dash equal to 2. அதே மாதிரி dv எடுத்துகிட்டு நீங்கள் வந்து dv is equal to e power 3x கண்ணு. அப்போ v is equal to என்ன கிடைக்கும்? e power 3x by 3. அப்போ v1 is equal to e power 3x by ஒரு 3 வரும், 9 கிடைக்கும். அடுத்து v2 is equal to e power 3x by ஒரு 3 வரும், 27. ஸோ அதான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். 27 உள்ளே கொண்டு போய் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இதுக்கு நீங்களே போட்டிங்கன்னா தான் ப்ராக்டிஸ் ஆகுங்கிறதுக்காக தான் இதை விட்டுருக்கு. u is equal to x ஸ்கொயர், அப்போ u dash equal to 2x, அப்போ u double dash equal to 2. அது மாதிரி dv is equal to cos x, v is equal to sin x. அப்போ v1 is equal to sin x இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos x, v2 is equal to minus sin x. ஓகேங்களா? உங்களுக்கு uனா டிஃபரன்ஷியேஷன், dvனா இன்டகிரேஷன் சொல்லி ஃபார்முலா போட uv மைனஸ் u dash v1, அடுத்து ப்ளஸ் u டபுள் dash v2, அடுத்து மைனஸ், அப்படியே ஆல்டர்னேட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகும். இதுவும் அதே மாதிரி போட்டுருவீங்களா? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதனால் நான் சொல்லலை. உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோங்க. எக்ஸ் sin inverse of x by root of 1 minus x square. இதில் பாருங்கள், நமக்கு டேரெக்டாக u ஃபார்முலா போட முடியாது. ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தட் போடுறப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், sin inverse of x நான் டீன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அதோட டிஃபரன்ஷியேஷன் கீழே இருக்குது. அப்போ t is equal to sin inverse of xன்னு எடுத்தோன்னா dt is equal to 1 by root of 1 minus x square. ஸோ இதில் அப்ளை பண்ணுறப்போ எனக்கு இது t is equal to sin inverse of xனா x is equal to நமக்கு அந்த சைட் போகிறப்போ என்ன கிடைக்கும்? sin t கிடைக்குங்களா? அப்போ அதுதான் xக்கு பதிலாக sin t போட்டிருக்கேன். sin inverse of xக்கு பதிலாக t போட்டிருக்கேன். 1 by root of 1 minus x square into dx பதிலாக dt போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது uv ஃபார்முலாவில் போடுறப்போ உங்களுக்கு u is equal to t, dv is equal to sin t. அப்போது u dash equal to 1 கிடைக்கும். v is equal to minus sin t இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் டி. அடுத்து v1 is equal to minus sin t. ஸோ uv t இன்ட்டு மைனஸ் காஸ், அதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து மைனஸ் ஃபார்முலாவில் வரும். மைனஸ் u dash v1னா மைனஸ், அதான் இங்கே ஃபார்முலா போட்டிருக்காங்க. 1 இன்ட்டு சைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதுக்கப்புறம் டீக்கு வந்து sin inverse of x காஸ் டி. மறுபடியும் இந்த டீக்கு பதிலாக மறுபடியும் ரூட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். ஏன்னா t is equal to என்ன இருக்குது? இது எப்படி வந்தது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஒன்றும் இல்லை, காஸ் டி காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவா? அப்போ காஸ் தீட்டானா ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே தீட்டாங்கிறது டி. இந்த இடத்துலையும் வந்து பாருங்கள், டீக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் போட்டுருக்கோம். அந்த சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ்ன்னு மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி. சைன் டீனா எக்ஸ், சைன் ஸ்கொயர் டீனா எக்ஸ் ஸ்கொயர். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? x power 5 e power x square into dx. நான் x power 5 x power 4 into xன்னு பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த x ஸ்கொயர் நான் டீன்னு எடுக்க போகிறேன். அதனால் இதை வந்து x power 5 இப்படி பிரிச்சுக்கிட்டேன். பாருங்கள், x ஸ்கொயர் டீன்னு எடுத்தாச்சு. அப்போ நமக்கு 2x dx ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது dt. அப்போ dt மட்டும் வேணும்னா x dx என்ன பண்ணிக்கலாம்? இந்த 2 கொண்டு இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது x dxக்கு பதிலாக dt by 2ன்னு போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக டீன்னு போட்டாச்சு. x power 4 தான் t ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஏன்னா x ஸ்கொயர் டீனா x power 4 t ஸ்கொயர். ஓகே, இந்த 1/2 வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது u, இது dv. அப்போ u is equal to நமக்கு t ஸ்கொயர். அப்போ u dash equal to 2t. அப்போ u double dash equal to t. ஓகேங்களா? அது மாதிரி dv is equal to நமக்கு e power t. அப்போ v is equal to e power t வரும். v1னாலும் e power t தான் வரும். v2னாலும் என்ன கிடைக்குன்னா e power t தான் வரும். அதான் ஃபார்முலா uv மைனஸ் u dash v1 ப்ளஸ் u double dash v2. நம்ம u ட்ரிபிள் டேஷ்னு போடணும். இதை இன்டகிரேட் பண்ணால், சாரி, இந்த இடத்துல 2க்கு டீன்னு போட்டேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. ஓகேவா? அதுதான் போட்டுட்டு உள்ளே கொண்டு போய் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து x log xல் எக்ஸுங்கிறது u, log x அப்படிங்கிறது dv. இது பாருங்கள், இந்த ஃபார்முலாலே போட்டாச்சு. uv மைனஸ் இன்டெக்ரல் vduவில் போட்டாச்சு. u அப்படிங்கிறது log x, dvங்கிறது x. அப்போது இதை இன்டகிரேட் பண்ணோம்னா x ஸ்கொயர் பை 2. அப்போ uv போடுறப்போ log x இன்ட்டு x ஸ்கொயர் பை 2 மைனஸ் x ஸ்கொயர் பை 2 இன்ட்டு du is equal to 1 by x. அப்போ vdu அப்படிங்கிறப்போ இதை போட்டிருக்கோம். இதில் ஒரு x கேன்சல் ஆச்சுன்னா x by 2, அந்த 1 by 2ங்கிறது வெளியே இருக்கட்டும். எக்ஸை நீங்கள் டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் பை 2. ஆல்ரெடி ஒரு 2 இருக்கனால தான் 4. ஓகேவா? அவ்வளோதான்.
பாருங்கள் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். ஸோ அதில் இல்லாத கொஷினை நான் இதில் எழுதியிருக்கேன். எக்ஸுங்கிறது நமக்கு யூ, டிவிங்கிறது சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். ஸோ இதை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ டிஎக்ஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் எக்ஸ். இது யூடிவி ஃபார்முலாவில் போட்டிருக்கேன், யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூவில். அப்போ போடுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது? யூவினா எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் மைனஸ் விடியூனா சீக்கண்ட் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா லாக் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸுங்கிறது தெரியும். ஓகே, அடுத்ததில் 8x பை 1 மைனஸ் 16x² இருக்குல்லவா? இதை போடுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நமக்கு 8xை 2 இன்ட்டு 4xன்னு பிரிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா இது 4xோட ஹோல் ஸ்கொயராக இருக்கிறனால இதை 2 இன்ட்டு 4xன்னு பிரிச்சுக்கிறோம். 4x அப்படிங்கிறது நமக்கு டீன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன கிடைக்கும்? 2t பை 1 மைனஸ் t² கிடைக்கும். பாருங்கள், 4x ஈக்குவல் டு 2t. அப்போ 4 இன்ட்டு dx ஈக்குவல் டு dt. அப்போ dx ஈக்குவல் டு dt பை 4. அப்போ அந்த dt பை 4 தான் இங்கே போட்டிருக்கேன். அகைன் இந்த t ஈக்குவல் டு நமக்கு tan தீட்டான்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 tan தீட்டா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அதே அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு tan ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். அந்த dtங்கிறது சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ இது பாருங்கள், இது tan 2 தீட்டாவோட ஃபார்முலா. இந்த டேனும் tan கேன்சல் வச்சுன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இந்த 2 தீட்டா மட்டும் இருக்கும். இந்த 2வையும் கொண்டு போகிறப்போ இந்த 2வும் 4ம் கேன்சல் ஆச்சுன்னா 1/2 கிடைக்கும். இது மறுபடியும் நமக்கு யூவி ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். அப்போ யூங்கிறது தீட்டா, டிவிங்கிறது சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். மறுபடியும் யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூவில் போட்டு பாருங்கள், எல்லா சிம்பிளிஃபிகேஷன் பக்கத்துலேயே போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிலைன்னா இங்கேயும் பக்கத்தில் போட்டிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தெரிலைன்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி sin inverse of x 2x by 1 plus x ஸ்கொயரில் x ஈக்குவல் டு tan தீட்டா தான் எடுத்திருப்போம். இப்போ 2 tan தீட்டா பை 1 plus tan ஸ்கொயர் தீட்டா. இது பாருங்கள், சேஞ்ச் இன் வேரியபிள்னாவே மாற்றிருப்போம். இதை கொண்டு அப்ளை பண்ணுறப்போ இது sin 2 தீட்டாவோட ஃபார்முலா. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 2 நான் வெளியே வச்சிருக்கேன். தீட்டா இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. அப்படி யூடிவி ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. இதை மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணி தீட்டாக்குள்ள எக்ஸ்ன்னு மாற்றி போட்டிருக்கேன். ஓகேங்களா? தெரிலைன்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க.